ஃபேர்னஸ் நாம் ஜாப் என்ரிச்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் எம்ப்ளாயீஸ்க்கு வெர்டிக்கல் லெவல் ஆஃப் ஜாப் வந்து நம்ம கொடுப்போம். அதாவது ஜாபோட குவாலிட்டி வந்து கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால ஜாபில் சேலஞ்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஜாப் என்ரிச்மெண்ட்னா ஹைரார்கியில் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவர் இந்த லெவலில் இருக்கிறாருன்னா இதில் இருந்து ஹையர் லெவலுக்கு போகிறது தான் ஜாப் என்ரிச்மெண்ட். ஜாப் என்ரிச்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம்? ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ எப்படிலாம் ஃப்ரீடம் கொடுக்கலாம் அப்படின்னா, என்ன ஒர்க் மெத்தட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு அவங்களே சூஸ் பண்ணணும். ஜாப் சீக்வன்ஸ், ஜாப் பிளேஸு, மெட்டீரியல் அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒர்க்கருக்கு சூஸ் பண்ணுற ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும் எம்ப்ளாயர். சபார்டினேட்டாக அவங்களோட ஐடியாஸ் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஒரு டாஸ்க்கை ஒரு பர்சன் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு முன் வரணும். எஃபர்ட் போட்டு ஒரு ஜாபை செஞ்சாங்க அப்படின்னா அதோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அண்ட் அந்த ஒர்க்கால் என்டர்பிரைஸ் வந்து எப்படி பெனிஃபிட் ஆகிருக்குது அப்படின்றதுல நம்ம ஒர்க்கருக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர்வைசர் எம்ப்ளாயியோட ஜாப் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாபை செஞ்ச எம்ப்ளாயியே செல்ஃபாக ஃபீட்பேக் கொடுக்க மூச்சில் இது ரைட் இது ராங் அப்படின்றத அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கர் என்வாய்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, லைட்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். கிளீன்லினஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கலாம். அண்ட் டெம்பரேச்சர், லே அவுட், ஆஃபீஸ் அண்ட் பிளான்ட் லே அவுட் அதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். தேங்க்யூ.